Hi guys, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வெப்சைட்னா என்னென்னு பார்த்துருப்போம், வெப் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருப்போம், வெப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக்னா என்னென்னு பார்த்துருப்போங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். வெப்சைட்னா என்னது, வெப் டெவலப்மெண்ட்னா என்னது, வெப் டெவலப்மெண்ட்டில் டெவலப்பர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 7 இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். செவன் ஸ்டெப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் நீங்கள் எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் கைஸ். நான் இதுக்காக தான் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் கைஸ். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். கோல்னா இப்படி இருக்கும்டா. What is wrong with you, man? நீங்கள் வெப்சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட ரிசல்ட்டு, அதாவது அதோட ஃபைனல் அவுட்புட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரீவியஸாகவே ஒரு கோல் செட் பண்ணி வைக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று, நீங்கள் எந்த ஆடியன்ஸ்க்காக வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, எந்த யூசருக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கிறது முக்கியமான ஒன்று கைஸ். நீங்கள் கிட்ஸுக்காக கிரியேட் பண்ணுறீங்களா, டீனேஜர்ஸ்க்காக கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு நியூஸ் அப்டேட்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு எந்த டார்கெட் ஆடியன்ஸுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று கைஸ். அதை நீங்கள் ப்ரீவியஸாகவே முடிவு பண்ணி வைக்கணும் கைஸ். நாலாவது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தது பர்பஸ், கோல், டார்கெட் ஆடியன்ஸ் கைஸ். ஸ்டெப் நம்பர் 2 பிளானிங். இப்போ நீங்கள் ஒரு நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் வெப்சைட் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணணும் கைஸ். ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கணும், கண்டென்ட் பேஜ் இப்படி தான் இருக்கணும், லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கணும், உங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா எப்போர்ட் பேஜ் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணணும் கைஸ். மெயினாக உங்களை கான்டெக்ட் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லேர்னிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க, லேர்னிங் டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வச்சுருப்பீங்களோ அந்த பேஜ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணணும் கைஸ். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வேகமாகவும் டெவலப் பண்ண முடியும் கைஸ். இது மூலயமா நீங்கள் எங்கேயுமே லேக் ஆகாமல் ஸ்டக் ஆகாமல் வேகமாக கிரியேட் பண்ணுவீங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு பிளான் பண்ணணும் கைஸ். எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணணும் கைஸ். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஜோக் இல்ல. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பார்த்தோம்னா கிரியேட் ஏ சைட் மேப் அண்ட் செலக்ட் டெக்னாலஜிஸ். ஸ்டெப் நம்பர் 3 டிசைன். நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டொமைன் நேம் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணி அது யாருக்கும் பிடிக்காமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் எஃபோர்ட்டை டிசைனிங் பார்ட்டில் போடணும் கைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட்டை நீட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணலாம் கைஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் CSS அண்ட் பூஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நல்லது. உங்கள் பேஜோட ஒரு பேஜோட லே அவுட்டும் நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக். அந்த கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக் வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டை அப்கிரேட் பண்ண முடியும் கைஸ். ஸோ நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்கோட பேஜ் ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும் கைஸ். ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 3ல பார்த்தது கிரியேட் ஏ கலர்ஃபுல் லே அவுட் அண்ட் கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக். ஸ்டெப் நம்பர் 4 கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் அசெம்பிளி. இந்த ஸ்டெப்பில் தான் கைஸ் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்டெப்பில் தான் உங்கள் வெப்பேஜில் நீங்கள் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வைக்க போகிறீங்க, எந்த கண்டென்ட்லாம் வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கைஸ். எதுக்கு சொல்கிறேன்னா தெரியாம அடிச்சா சொல்றான், அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். எண்ட் ஆஃப் த டே உங்கள் வெப்பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் வெப்சைட்டை பற்றி பேச போகுது. நீங்கள் உங்கள் யூசர்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டென்ட்டாக எழுதுங்க கைஸ். அதை ஈஸியான டெஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டென்ட் எழுதாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் கோடிங் போடும்போது ஓவர்லாப் ஆக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் டைம் அண்ட் எஃபோர்ட்டை கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு போடுங்க கைஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் 4ல நம்ம பார்த்தது கண்டென்ட் ரைட்டிங். ஸ்டெப் நம்பர் 5 கோடிங். இந்த ஸ்டெப்லேருந்து தான் கைஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸாக வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு HTML அண்ட் CSS தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை யூஸ் பண்ண போகிற டைம் இதுதான் கைஸ்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட சப் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களோட ஐடியாவில் இருக்கிற வெப்சைட் மாதிரி எதுவும் வெப்சைட் ப்ரௌசரில் இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். மெயினாக SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டில், டிஸ்கிரிப்ஷனாக கீவேர்டு வச்சுக்கணும் கைஸ். அப்போ அவங்க வெப்சைட் சர்ச் இன்ஜினில் ஹை ரேங்கிங் வாங்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 5ல பார்த்தது பில்ட் யுவர் வெப்சைட், ஆட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் SEO ஃபார் யுவர் வெப்சைட். ஸ்டெப் நம்பர் 6 டெஸ்டிங், ரிவ்யூ அண்ட் லான்ச். இந்த ஸ்டெப்போட உங்களோட வெப்சைட் முடிவுக்கு வந்துடும். நீங்கள் உங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூஸராக இருந்து உங்கள் வெப்சைட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணணுங்க. நீங்கள் என்ன நினச்சி என்ன மாதிரி உங்கள் வெப்சைட் வரணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் வெப்சைட் வந்திருக்கா, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் யூசர் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து உங்கள் வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணணுங்க. அதே மாதிரி தான் ரிவ்யூவும் உங்கள் வெப்சைட்டோட சப்பேஜஸோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணணுங்க. ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டை சர்வரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணணுங்க. எப்படி லான்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறீங்க. ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 6ல பார்த்தது ரிவ்யூ யுவர் வெப்சைட் அண்ட் லான்ச் யுவர் வெப்சைட். ஸ்டெப் நம்பர் 7 மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்டிங். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்காக இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒரு போனஸ் ஸ்டெப் கைஸ். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக இந்த 7வது பாயிண்டை உனக்கு போனஸ் பாயிண்ட் என்று ஏமாத்தி கொடுக்கிறேன். ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர உங்கள் யூஸர் உங்கள் வெப்சைட்டை எனி டைம் நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி உங்கள் கார் அண்ட் பைக்கை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டையும் மெயின்டைன் பண்ணணுங்க. ரெகுலராக யூஸரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான அப்டேட்லாம் நீங்கள் கொடுக்கணுங்க. அப்போ தான் உங்கள் வெப்சைட் ஓல்டு ஆகாமல் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 7ல பார்த்தது ஃபிக்ஸ் யுவர் பக்ஸ் அண்ட் அப்டேட் யுவர் வெப்சைட். இந்த 7 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம் கைஸ். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.